வணக்கம். இது நிஜக்கண். தலவதுகொட சாந்திபுராவில் வசிக்கும் சுரங்க சஞ்சீவ வீரசூரிய என்ற தொழிலதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு தனது சொந்த கார்களை பயன்படுத்தி போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதுவரை கிடைத்த தகவல்களின்படி ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் மட்டுமே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதோட விசாரணை அதிகாரிகளின் அறிக்கையின்படி பிப்ரவரி 27 முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை தேசபந்து தென்னக்கோனை 3 வாரங்கள் சட்டத்திலிருந்து மறைக்க உதவியதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மைகள் என்ற அடிப்படையில குற்றப்புலனாய்வுத்துறை தொழிலதிபரை 2 முறை விசாரணைக்காக அழைத்தது. விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர் தலவத்துகொட பகுதியில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் போலீஸ் பாதுகாப்புல வைத்தியசாலையில இருந்த போது மாத்தரை நீதவான் நீதிமன்றம் கடுவல நீதவான் நீதிமன்றத்திற்கு அனுப்பிய சிறப்பு கோரிக்கையின் பேரில் பதில் நீதவான் கமல் பிரசன்ன விஜயசிறை மருத்துவமனைக்கு சென்று சந்தேக நபரின் உடல்நிலையை சரிபார்த்து பிணையில் செல்ல அனுமதித்திருக்கின்றார். இந்த நிலையிலேயே அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என நேற்று உத்தரவிடப்பட்டிருக்குது. சம்பவம் தொடர்பான மேலதிக அறிக்கையுடன் இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் பின்வருமாறு கூறியிருக்கிறார். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா, முதல் சந்தேக நபரான தேசபந்து தென்னக்கோனுக்கு 10ஆம் தேதி நீதிமன்றத்தால பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பிணை அனுமதி வழங்கப்பட்டது. நீதிமன்றத்துல அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு நோக்கங்களுக்காக நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் வரை போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரியதாக கூறியிருக்கின்றார். நான் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தேன். அதாவது சட்டத்தரணியின் கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்றும் சந்தேக நபரை மற்ற சந்தேக நபர்களைப் போலவே நடத்த வேண்டும் என்றும் அர்த்தம். நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி உத்தரவை புறக்கணித்து முதல் சந்தேக நபர் 10ஆம் தேதி பிணை பெற்ற பிறகு KX 5353 என்ற எண்ணை கொண்ட வெள்ளை BMW கார்ல நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறினார். சுரங்க சஞ்சீவ வீரசூரிய இந்த சந்தேக நபரை முதல் முறையாக நீதிமன்றத்தில் இருந்து மறைக்க உதவிய நபர் என்பதும் கவனிக்கப்பட்டது. சந்தேக நபரான தேசபந்து தென்னக்கோன் ஒளிந்து கொள்ள உதவிய சம்பவம் தொடர்பான வழக்கில் இந்த நபர் பிரதான சந்தேக நபராகவும் கருதப்படுவார். இந்த சந்தேக நபருடன் தான் தேசபந்து தென்னக்கோன் BMW கார்ல சென்றிருந்தார். அன்று அது அவர்கள் சென்ற வாகனம் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறுவதாக பொது ஊடகங்கள்ல விளம்பரப்படுத்தப்பட்டது. யக்கலையைச் சேர்ந்த ரோஷன் லக்ஷித கருணாரத்னவின் பெயரில வாகனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் இங்க தெரிய இருக்குது. அது மட்டும் இல்லாம இதன்படி இந்த வழக்கின் முதல் சந்தேக நபருக்கு பிணை வழங்கும் போது நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு புறக்கணிக்கப்பட்டுள்ளதும் இங்கு கவனிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீதிமன்றம் இது குறித்து உண்மைகளை கூற வேண்டும். எனவே முதல் சந்தேக நபருக்கும் அவருக்கு உதவிய மற்ற நபருக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்புமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற நிலையில குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 1 தலைமை ஆய்வாளர் PHS கருணாதிலக இந்த சம்பவம் தொடர்பான மனுவை சமர்ப்பித்து கடந்த 21ஆம் தேதி வழக்கை விசாரிக்குமாறு நீதிமன்றத்தை கோரினார். அதன்படி வழக்கு தொடுப்பவர் சார்பாக சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதிமன்றத்தில் முன்னிலையான திலீப பீரிஸ் அளித்த சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை முன்வைக்க 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. டிசம்பர் 2023 வெலிகமவில் இரவு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். குற்றவியல் கும்பல் என்று நினைத்த போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மற்றொரு அதிகாரி காயமடைந்தார். பிப்ரவரி 27 அன்று துணை போலீஸ் ஆய்வாளரின் அறிக்கையில் நீதவான் விசாரணையின் முடிவை அறிவித்த மாத்தரை நீதவான் அருண புத்ததாச சந்தேக நபரான தேசபந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் 8 அதிகாரிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவிட்டார். அதன்படி இந்த சம்பவத்தில் சந்தேகிக்கப்படும் 6 போலீஸ் அதிகாரிகள் பிப்ரவரி 21 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். மேலும்
அவர்களில் ஒருவரை தலா 10 லட்சம் ரூபாய் 2 சரீர பிணையில் செல்ல நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாம மாத்தறை சிறைச்சாலையில நிலவும் குழப்பமான சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் 23ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கைதிகளை சந்திக்க வேண்டாம் என்று அவர்களின் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு மாத்தறை சிறைச்சாலையில கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயன்றதை அடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தற்போதைய சூழ்நிலை காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மாத்தறை சிறைச்சாலையில குழப்பத்தை ஏற்படுத்தும் கைதிகள் தங்களுடைய விருப்பப்படி அதிகாரிகளிடம் சரணடையலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அதன்படி 10 கைதிகள் தாமாக முன்வந்து சிறைச்சாலை பேருந்துல ஏறிய நிலையில அங்குனா கோலா பலச சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல தயாராக உள்ளனர் என்று சிறைச்சாலைகள் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மேலும் மற்றொரு குழு சிறை வளாகத்திற்குள் சாப்பிட்டு பாடி மகிழ்ச்சி அடைந்து வாரதாகவும் அவர்கள் சுதந்திரமாக இருக்க ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கோரியிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில தான் அதேவேளை சிறைச்சாலையின் மருந்துகள் மற்றும் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதோட மாத்தற சிறைச்சாலையில ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்த இன்றைய தினம் 23ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் மீண்டும் காற்றில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். ஆனால் கைதிகளின் கல்வீச்சு தாக்குதலில் 3 சிறை அதிகாரிகள் காயமடைந்து மாத்தறை பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமில்லாம இந்த சூழ்நிலை காரணமாக மாத்தறை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 25 பெண் கைதிகள் அகுனு கொலபலாச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டும் இருக்கின்றார்கள். அதோட போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்ட ஒரு கைதியை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டதால் 500க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறைச்சாலை அறைக்குள் நுழைந்து கலவரத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சொத்துக்களையும் சேதப்படுத்தி இருக்கிறதா சிறைச்சாலை தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதோட நிறுத்திவிடாம தற்போது மாத்தறை சிறைச்சாலையை சுற்றி போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு படை, ராணுவம் என்று 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வெளிப்புற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே நாட்டில் இப்படிப்பட்ட பல விடயங்கள் இன்னமும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.